சாமி கிட்ட சொல்லி ஏதாவது உதவி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நான் அவரை பார்த்துட்டு சங்கரமாச்சுப்பா நாளைக்கு அந்த கார்த்திகை வீட்டில் பூஜை அந்த நேரத்துக்கு வந்துடு பூஜை நேரத்தில் நீ பாண்டினாக்க சாமி ஒரே குஷியா இருக்கும் பாண்டிடலாம் அப்படின்னு. இந்த மனுஷன் சொம்மாக்க மாட்டான் பிரமாதமா இந்த பொன்னாடி எல்லாம் கட்டிக்கின்னு நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணி வந்தா என்ன வந்து உட்காராரு பூஜையில எனக்கு ஒண்ணுமே தெரியல பிரமாதமா பாடாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். கதை முடிஞ்சு போயிடுச்சு. அந்த ராத்திரியே சாமியோட சொல்றேன் இந்த மாதிரி ஓதுவார் வராது அவருக்கு யாருக்கு உதவி பண்ணணும்னு நாளைக்கு பார்க்கலாமான்னு சொல்றாரு. சொல்லிதான் வர வைக்கிறேன். பூஜை முடியுது. சாமி அந்த ஓதுவார் வந்துங்கிறாருன்னு சொல்ற உடனே சாமி என்ன பண்றாரு மாத்தோல் பையை தூக்கின்னு இப்படி கையடிக்கணும் என்னப்பா அப்படின்றாரு. சிலருக்கு காத்தாலும் ரூபாய் நோட்டு கிட்ட விடல நோட்டு உள்ள இருக்குது அதை கையில அடக்கின்னு சில்லறை காத்தான் விடுது. இந்த சூழ்நிலை நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ கொஞ்சம் வெளியே இருக்கிறியா அப்படின்ட்டு. சங்கீதத்துக்கு உனக்கு என்ன தெரியும்? நான் பூஜை பண்றேன். சுவாமி வந்து 5 பேர் தொலைவா போயிட்டு இருப்பாரு. பாட்டா ஒரே அவசரம். அந்த ஓதுவார் பாடின அவசரத்துல இவருக்கு பூஜையிலே லயிக்கலையா மனசு. இவனை போய் கூட்டு வீட்டு திட்டுறாரு. அதுக்கு பிற்பாடு பேய்கள் பெருசுகள்லாம் பாடினாரு பார்த்து நீ இது பொறுக்க கூடாது எல்லாம் நம்ம பணம் கொடுத்துருக்காரு. இப்படி அவர் வந்து கொடுக்கவும் செய்தார் ரசிக்கவும் செய்தார். தருமபுரி பள்ளிக்கூடம் அவர் பேர்ல ஆரம்பிச்சாங்க. அந்த வசூலுக்கு எல்லா இடத்துக்கும் போகணும். சிவந்தியார்கிட்ட போனங்க. அப்பதான் அந்த தென்காசி கோயில் கட்ட கும்பாஷம் நடந்த கை அது போன உடனே அவரு 25,000 ரூபாய் கொடுத்தாரு. எவ்வளவு பேர் தொகை ரொம்ப நாளைக்கு முன்ன 50 கொடுத்தீங்க 80 என்ன அப்படின்னு கேட்கிறாரு இவரு. 80 வாங்குங்க நான் தர்றேன் அப்படின்னாரு அவரு. லேசா தூரம் போடுது. காரில் வந்து நிற்கிறான். நீ பார்க்காத காரில் வந்து நிற்கிறோம். சாமி கமெண்ட் அடிக்காரு. ஏப்பா இப்ப 27,000 ரூபாய் இருந்துக்குது. விஜயத்தை பார்த்த மகிழ்ச்சி பார்ப்பா கோழி தியாக முகத்தில் என்ன பண்ணாரு. என் சம்சாரத்தை பார்த்த மகிழ்ச்சி அந்த நேரத்தில் நான் எது அந்த பணம் அந்த நேரம் இப்படி எல்லாம் இந்த கொஞ்சம் தொலைவிய காலங்கள் நினைச்சு பார்க்க முடியாதனால அப்பெல்லாம் கையெழுத்து படிப்பார் சாமி. அப்பா கதைக்கு இவர் கையெழுத்து படிப்பார். பாடின பாட்டை அப்பா பட்டாங்களா நான் இருந்து பார்க்கல நான் சொன்னா பையன் இது பெரியவர் சொல்ல கேட்டது. ஒரு தடவை இவர் படிக்கிறாரா. படிச்ச உடனே அடுத்த பாட்டு இவரால் போக முடியாது சாமியார். ஏன்னாக்க இந்த பாட்டுக்கு இவ்வளவு அற்புதமா அவர் சொல்றாரு. அப்பா இந்த பாட்டுக்கு இவ்வளவு அற்புதமா அவர் சொல்றாரு என்று சொல்லி அடுத்த பாட்டுக்கு போக முடியாம அதிலேயே ரசித்துக்கின்றாராம். இந்த மாதிரி தட்டி ராகி எடுத்து நான் செய்து அப்படி அவரு உருவாக்கியவர் தான். அந்த தென்சேரிகிரி பல்லடம் பக்கம் கோயம்புத்தூர் மடாதிபதியெல்லாம் வந்திருக்காங்க. வசூல் நாங்க எப்படின்னா பெரிய களத்துல உட்காந்துருவாரு. எல்லா பணியாரும் வந்து உட்காந்துன்னா அவங்க பணத்தை கொடுப்பாங்க. ராத்திரில கதை தங்க வச்ச இடம் எப்படிங்களா அவ்வளோ பெரிய கோட்டி இருக்கிற இடம். கோயில் வாகன பண்ணல. அந்த வாடகை எப்படி இருக்கும்? ஒரே ஒவ்வாறு வாடகை. ஒரு கைட்டு கட்டில் போட்டு நான் மிகைப்படுத்தி சொல்லல. ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு தலையில வச்சு விட்டுருக்காங்க. ஒரு அந்த சாமியெல்லாம் பூச்சிக்கிறத வாடகை தாங்கல. சாமி இந்த இடத்துலாம் கூட நீங்க வந்து கஷ்டப்படணுமான்னு கேட்ட ஒரே ஒரு வார்த்தை. ராமர் காட்டுக்கு போனாரு எந்த வசதி எதிர்பார்த்தாரு? தர்மர் காட்டுக்கு போய் அவங்களால அஞ்சாலும் எந்த வசதி எதிர்பார்த்தாங்க? பொது தொண்டுக்கு வந்தா நம்ம இதெல்லாம் சகிச்சுட்டு அந்த பக்கம் நம்ம குருமா முதல் வகுப்பு டிக்கெட்டு சாமி கதையை ஒப்பிச்சு பண்ற பொம்பளைங்க 5000 6000 கேட்கறாங்க. இப்போ சொந்தமா பேசல சாமி பேச்சு கேசட்டை கிளிபாரி ஒப்பிக்கிறவங்களுக்கு. அப்ப இந்த சாமியுடைய ட்ரஸ்டுக்கு எவ்வளவு ராயல்டி தரணும்? நான் சொல்லணும். இப்ப லட்சுமி சொன்னாரு லண்டனுக்கு போய் திரும்பினாரு சொல்லிட்டு லண்டனுக்கு படியேறி திரும்பி இறங்குறவள்ளி எவ்வளவு பணம் வருதோ அவ்வளவு நானே நம்ம பேர அறக்கட்டளைக்க வேண்டிய விரதத்தோடு சாதிப்பாங்க. அந்த எடுத்த விரதம் கால வைப்பேன் திருப்பி இறங்குறவரையும் எவ்வளவு காசு வருதோ அவ்வளவு பொதுநல நீதி தான் தருவேன் சொன்னார். யாரும் நவராத்திரி கூட பிரமாதமா செய்வது இளையராஜா. அவங்க வீட்டுல இந்த பிரபு அவங்கெல்லாம் வந்து சர்வருங்க. நான் போய் சாப்பிடும்போது அவங்க சப்ளை பண்றவங்க கதை உட்காந்து பண்றாரு சாமி. இளையராஜா வந்து ஜம்முன்னு உட்காந்து கண்டு சும்மா சங்கராச்சாரிய கண்ணு மாதிரி இருக்குது.
அந்த கங்கை மேல பொருளாதாரம் நிற்கலாம் உட்கார கிட்ட யாரும் நிற்க முடியாம மாங்கல்ய சேலத்தால ஒரு எதுவுமே இல்லைங்க அவருடைய கழுத்துல, அந்த அம்மா கழுத்துல. அதாவது நகைக்கே ஆசைப்படலன்னு சொல்ல வர்றாரு. சாமி கதை பண்றாரு. கதை பண்ணி முடிஞ்ச உடனே சாமி எவ்வளவு உங்களுக்கு பணம் தரணும்னு கேட்கிறாரு. நீ எவ்வளவுனா கொடு. இல்ல நீங்க கேட்கறதா நான் தரேன். அப்ப பெரிய தொகை அது 10,000 ரூபாய் கொடுனாரு. 1000 ரூபாய் தான் அந்த காலத்து சாமி வாங்கினாரு. 10,000 சொன்ன உடனே சாமி அடுத்த நாள் அந்த 10,000க்கு பொதுநல நிதிக்கு ரசீது அனுப்புறாரு. நாம என்னப்பா வெட்டி குடிச்சிட்டோம். சாமி சொல்றாரு, நான் ஏழைக்கு போடணுமா அந்த காசுன்னு சொல்லி அந்த பணத்தை அப்படி கொடுத்தாரு. சிதம்பரத்துல இந்த மே மாசம் ஆச்சுன்னா இந்த மணியாளர் பால் அனுப்புறது குறவே இருக்காது. அதெல்லாம் நான் அப்பெல்லாம் பண்றவர். 3 மணி ஆச்சு ஒரு நாள். என் கண்ணெல்லாம் கூட கட்டுது. உடனே கொஞ்சம் தைலத் அவர்கிட்ட இந்த தைலத்தை எடுத்து என் தலைமைக்கு சொல்றாரு. அப்படியே ஜிலி 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 இருந்தது. இந்த அதிசயம்ன்றாங்களே நினைச்சே பார்க்க முடியாதுங்க. சென்னிமலையில கதை இந்த மணியாட்ட பாலெல்லாம் வெள்ள பண்றோம். பணம் போதில்லை. அதை வைப்பா நாளைக்கு வரும் கட்டிக்கலாம் சொல்றாரு சாமி. எடுத்து வச்சிடறோம். சாயந்தரம் அந்த கதையை முடிச்சுட்டு சென்னிமலையிலிருந்து தருமபுரி வழியாக ராயக்கோட்டை போறோம். ராயக்கோட்டைக்கு போறோம். ஒரு ஆதி வீழ்ச்சியா வாசி கல்யாணம் மண்டப திருவிழாவை. அங்க போகும்போது அந்த ராயக்கோட்டை மேட்டுல வந்து நள்ளிரவு ஒரு நரி போகுது. அப்ப சொல்றாரு, நான் பார்த்து சாமி நரி போறா அப்படின்னு. நரி வர போனாக்க நம்ம அதிர்ஷ்டம் அர்த்தம் பாடுறாரு. கதை முடியுது, போகுது, பூஜை முடியுது. பூஜை முடிஞ்ச பிறகு சாமி எடுக்கிற பழக்கம். இன்டர்நெட் வந்தா எழுதாத காலத்தை கிழிச்சு வைப்பாரு. ஸ்டாம்பு முதல் புத்தாம் தான் தண்ணி ஊற்றி பேர்த்து வைப்பாரு. ரோஜா பூ மாதம் தான் பூவெல்லாம் உதிர்த்து எடுத்து அந்த 100 எடுப்பாரு திரிக்க ஆகணும்னு சொல்லிட்டு. அப்படி இந்த பூவெல்லாம் தானே ஊற்றி ஒரு தட்டு நிறைய வச்சா ரோஜா பூவை. வரவங்க எல்லாம் ஆச்சரியமா இருக்குதெல்லாம் 5, 10 இப்படியே கொடுத்துட்டு அந்த சாமிட்டு விபூதியும் பூ வாங்கிட்டு போறாங்க. பணம் நிறைய சேர்ந்தது. எடுத்து பாக்கிட்டு கொடுக்குறேன். நான் வேட்டி கொடுக்குறாங்க, புது வேட்டியை. அந்த வேட்டியை கட்டுறதுக்கு பக்கத்து ரூம் போறாரு. அந்த பூஜைப்பட்ட மாத்திக்கின்னு அந்த வேட்டி இடுப்புல நிக்கல. ஏன்னா அது மல் வேட்டி. அப்ப சொல்றாரு சாமி, ஏப்பா பணக்கார பொண்ணை கட்டிக்கிற மாதிரி இது பண்ற. அந்த பணக்கார பொண்ணு கட்டுப்பட மாட்டானா, அப்படி பணக்கார பொண்ணை கட்டிக்கிற மாதிரி இருக்கு பண்றாரு. நேற்று பணம் இல்லைன்னு சொல்லியே அங்கே கொண்டு கட்டு. பூஜையில் அந்த சேர்ந்த பணத்தையெல்லாம் எம்மோ பார்த்துக்கு பணம் வேணும்னு சொல்லியே அதுக்கு இதெல்லாம் எடுத்து போட்டு கட்டுனாங்க. இப்படி எதை நினைக்கிறாரோ அது அப்படியே முடியும். அது அப்படியே நடந்தது. அது நடந்தது. சேலம் இப்போ கூட நினைச்ச உருகுறேங்க. நான் எத்தனை தடவை சொன்னாலும் சந்தியாது. அடியாருங்க தான் அதிசயம் நடந்தது இல்லைங்க. இவர் வாழ்க்கை நடந்துருக்குங்க. சேலம் நான் நினைச்சா காமியோட போயிடுவேன். நான் போறது எப்படின்னா 5 நாள் லீவ் போட்டுனாங்க. முன்ன சனி ஞாயிறு பின்ன சனி ஞாயிறு மொத்தம் வந்து 9 நாள் ஆகி போயிடும். ஒரு தடவை இந்த 3 ஆப்ரேஷன் பண்ணிருந்து 3 வாரம் கூட்டுக்கிறேன். இப்போ எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. பள்ளிக்கூடம் கேட்பாங்க. அப்படி எந்நேரம் சாமியோட இருக்குன்னு சொல்லிட்டு சேரம் இது மாதிரி கதை நீ லீவ் போட்டு வா அப்படின்னு சவால் சொன்ன உடனே நான் போறேன். ஒரு நண்பர் உள்ளூர் ஜோசியர் இருந்து நானும் வர்றேன் கூட வராது. மழை அங்க ஒரு இடத்துல தங்கிடுறோம். அந்த இடத்துக்கு பேரெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன் சொல்ல வேண்டியதுன்னு சொன்னா, அந்த இடத்துக்கு சாமி முதல்ல போன போது ஒரு மிகப்பெரிய ஆள் நிறைய காலர்களுக்கு இடம் இருக்கா. இதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். நீ நன்றி இல்லாதவன். அவங்க வீட்டில் நம்ம கையை நினைச்சிருக்கிறோம். அதை நம்ம கழிச்சுக்கணும். அவங்க வீட்டில் நம்ம கையை காவல் புண்ணி அவன் அனுபவிச்சு போறான். நான் வந்து அவங்க கையை நினைச்சிருக்கிறோம். சகிச்சுக்கூடாது. நினைச்சு பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட மனிதனாயிட்டு அந்த நண்பர் ஜோசியர் வர்றாரு கூட. என்னப்பா இவர் வந்துருக்காருன்னு கேட்டார். ஒண்ணுமில்ல சாமி, அவங்க மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன 3ஆம் மாசம் என்ன பண்ணுவாங்க? தாலி பிடிச்சு கொடுப்பாங்க. அதனால தாலி பிடிச்சு வந்து காசு வாங்கறதுக்கு சேலம் வந்திருக்காரு. அப்படி உங்களையும் பார்க்கலாம். அப்படியா சொன்னவர் ஆச்சரியமா இருக்கு. கத்திரி பெட்டி வச்சிருப்பாரு. அதை எடுத்து அந்த வண்டி தெய்வான கழுத்துல 2 கால் காசு கத்திரிக்கிறார். அதை கத்திரிச்சு எங்கிட்ட கொடுக்குறாரு. சேலம் ஸ்டோர் ரங்கநாத செட்டியார்கிட்ட இதை கொடுத்து எடை போட்டு எவ்வளவு பணம் ஆகுதோ இந்த நகை எங்கிட்ட கொடுக்குது. அந்த பணத்தை மதியம் வந்து தஞ்சாவூர்கார ஐயா ஒருத்தன் கல்யாணத்துக்காக நகை வாங்கறது கொடுத்துட்டு அதுக்கு நீடா எடுத்துக்க சொல்லணும்னு சொல்லி வச்சாங்க. இப்ப அந்த இடத்துல தாலி இல்லை. அது எங்க போச்சு?
தஞ்சாவூருக்காக பணம் மாறி கை மாறி போயிடுச்சு. அந்த காசு ஒரு 8 நாள் பணத்தை கொடுத்தாலும் தஞ்சாவூர் கடனுக்கு அது ஈடாயிடுச்சு. சேலம் கதை முடியுது. அந்த ராத்திரி செவ்வாய்ப்பேட்டில் ஒரு நண்பர் வந்து, சாமி ரொம்ப நாளா வேண்டி இருக்கிறோம், எங்க வீட்டுல பூஜைக்கு வாங்க போலாம். அடுத்த நாள் செவ்வாய்ப்பேட்டில் பூஜை முடிஞ்சுங்க. தட்டு கொடுக்குறாங்க. நீங்க நம்பணும், சொன்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பழத்தட்டை கொடுக்கும் போது, சாமி நாங்க வேண்டிக்கணும், அம்மனுக்கு தாலி போடுறதா, வெள்ளிக்காக போத்த 2 காக்காட்டம் படைக்கிற கொடுக்குறாங்க சாமிக்கு. நேற்று இல்லைன்னு சாமி இதை எடுத்து கொடுத்தோம், இன்னைக்கு வந்து பண்ணாரு சாமி. அதிசயம் தானே இது. தொகுக்கலாம் நிறைய, நம்ப மாட்டாங்க. அதனால பாமசாமியே சொன்னார், 500 ஆண்டு வந்து பிற்பாடுதான் 500 ஆண்டு வரைக்கும் ஆன்மீகம் சுற்றி இருக்கும்னு சொன்னார். அதே மாதிரி யாருடைய பெருமையும் அந்த நிகழ்காலத்தில் உணர்வதில்லை, பிற்பாடுதான் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி நம்முடைய சாமியுடைய பெருமை பிற்காலத்துல மிகச்செழித்து ஓங்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. திருவண்ணாமலைக்கு நம்ம போறோம் இல்லை, எப்படி சாமி கும்பிட்டு வரோம்? 100 ரூபாய் கொடுக்குறோம். ஏன் நான் திருத்தணி போனாங்க விவி செய்யாங்கிறா சிபாஸ் பிடிச்சின்னு சங்கர கோவில பிடிச்சின்னு டக்குன்னு போறோம், முண்டை உட்காரோம், பாத்து கும்பிட்டு வெளியே வந்துடுறோம். திருவண்ணாமலைக்கு போனா டிக்கெட் வாங்குறோம், போறோம், பார்த்து சீக்கிரமா வந்துடுறோம். ஆனால் வாரியார் சாமி அவங்க பாவூர் சண்முகம், அவருக்கு ஆகஸ்ட் 12 தான் பிறந்த நாள். அவருடைய வீட்டுல பூஜை. அந்த ஆகஸ்ட் 12 தான் மதியம் கதை சாமி. இது அந்த பேர் எதுக்குள்ளா, ஏம்பா இந்த திருவண்ணாமலை சுற்றி வர கிரிவலம் வரதுக்கா இப்படி காரணம் வழி எடுத்துக்கிச்சு, இந்த மலையை நான் எத்தனை தடவை சுற்றி வருவேன். அது நம்ம கிருபா சொன்னா இல்லை, இப்போ சொல்ல வந்தது. காங்கேயர் வந்து கிடுகிடுகிடு நடந்து காட்பாடி போவாராம், ரயில் ஏறுவாராம், கிடுகிடுகிடுன்னு படி ஏறுவாராம், திருப்பதி நேரா போய் சாமி தரிசனம் கொண்டு வரான், படி இறங்கி வருவாராம், ரயில் ஏறுவாராம், நடந்து வந்து சேருவாராம். உண்மைதானப்பா நீ சொன்னது? அப்படி நடந்த காலத்துக்கு ஒரு எட்டு கூட நாள் எடுத்து வைக்க முடியாது. அப்படி அவர் சாமி சொன்னாரு, ஏப்பா இந்த திருவண்ணாமலை கோயில 7 சுத்தி தான் உள்ள போய் சாமி கும்பிடுவேன், வெளிப்பிரகாரத்திலிருந்து சுத்தி வந்து 7 சுத்தி வந்துதான் நான் உள்ள போய் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. எத்தனை நாம் செஞ்சிருக்கோம். அப்படி 7 சுத்து வர்றது நமக்கு என்ன தெரியும்? அவர் பாடுறாரு, அந்த பாட்டிலேயே தோய்ந்து இருக்கிறதுனால இந்த நீர் நானுமாய் என்னது இருக்கும் வகை என்ன சுகம், பரம சுகம், அதை நான் அனுபவிக்கிறேன். 5000 பாட்டு, இப்ப 1600 பாட்டு எழுதிக்கிறேன். மக கொஞ்சம் ஜராசி எடுத்து கொடுக்குறான், சாமியுடைய பேரை ஜரா என்ன பழைய 1931 வந்த நோட்டு இருக்கு. 1931 எழுதின நோட்டு மல்லைதாசர் அதில் தன்னுடைய மகனுக்கு திருப்புகழ் பக்த பாத தொழில் பட்டம் கொடுத்துருக்காரு. 1931 எழுதின நோட்டு, அதில் ஜராசி எடுத்து கொஞ்சமா அனுப்ப அதை நான் நகல் எடுத்துட்டு வர்றேன். அது அந்த திருவண்ணாமலை அன்பு மாலைன்னு பாடிக்கிற 36 பாட்டு. அது ஒரு பாட்டு வருது, பூவலம் வந்தும் பொறுப்பிடை நின்றும் புணரியில் மூழ்கியும் புலர்ந்து தீவலம் வந்தும் அடைவரா திருவை திருப்புகள் ஒன்றினால் அளிக்கும் பாவலர் கரதே பண்ணவர் போற்றும் பக்தி சேர் பிரபலதேவ காவலன் தனக்கு கண்மலர் அளித்த கருணையார் அருணை மாதவனே. அந்த பாட்டு முழுக்க கருணையார் அருணை மாதவனே முடிப்பார். உலகத்தை சுற்றி வந்தாலையோ, நெருப்புற நின்னாலையோ, மலை மேல ஏறி நின்றாலையோ அடைய முடியாத செல்வத்தை, அழகை, அறிவினை திருப்புகள் ஒன்றினால் அளிக்கும் பாவலர் கரசே அப்படின்னு இந்த பாட்டு. ஒரு பாட்டு நான் பேசுறேன்னாக்க நேரத்துக்காக தான் இருக்கிற, வேற ஒண்ணும் இல்லை. இந்த அருணையாளர் புராணம்னு இருக்குதுங்க. அதாவது எனக்கு ஒரு ஜென்ம சாபனையான மாதிரி ஒரு நோட்டு கடிச்சு இந்த குப்பையில, அந்த மாடி இந்த குப்பையில, அதுல முன்ன ஒரு காகிதம், ஒரு லெட்டர் பேடு காகிதம், அதை பார்த்தா ஞானியார் சாமிகள் பென்சில்ல பாட்டு எழுதியிருக்காரு. போத முடையார் புகழும் அருணகிரி நாதன் புராணம் நவீன் புரிந்தார் மேதகு வன்கிருவான் அந்த வாரி எனும் புலவன் சண்முக